சிம்பிளாக ஹெல்த்தியாக 6 வகையான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்நாக்ஸாக கூட குழந்தைகளே கொடுக்கலாம். முதல்ல மக்காச்சோளத்தில் இட்லி, தோசை, ஊத்தப்பம், அதுக்கப்புறமா பணியாரம். 2வது பன்னீர் ரோல் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பெசரட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பணியாரம், தோசை பண்ண போகிறோம். அது ராகியை வச்சு பண்ண போகிறோம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுழியம் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரை பண்ணாமல் ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். பஞ்சு போல் ஒரு ஊத்தப்பம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பருப்பு சாதம். சிம்பிளாக ஹெல்த்தியாக மக்காச்சோள மாவு பயன்படுத்தி 3 விதமான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம். முதல்ல மக்காச்சோள மாவில் இட்லி, பணியாரம், ஊத்தப்பம் இதெல்லாமே பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். எந்த ஒரு பேக்கிங் சோடா, ஈனோ, பேக்கிங் பவுடர் எதுவுமே இல்லாமல் தான் பண்ண போகிறோம். இது நேச்சுரலாக ஃபெர்மெண்ட் ஆகுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்தியானது கூட. வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா மக்காச்சோள மாவில் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. அதனால தான் அரிசி மாவெல்லாம் நான் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. 3 பொருளை தான். இந்த மாவை அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே கெட்டு போகாது. முதல்ல அரை கப் உளுந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் 1 கிளாஸ் அப்படின்னா நீங்கள் 1/4 கப் உளுந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அளவு. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் மட்டும் நம்ம ஊற வச்சா போதும். ஊறினதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம். நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் வந்து அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்காச்சோளத்தை நம்ம ஊற வச்சு அரைக்க மாட்டோம். உளுந்து மட்டும்தான் ஊற வச்சு அரைக்கிறோம். அதனால தான் குறைவான டைம் நமக்கு தேவைப்படும். நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோள மாவு கலக்க போகிறோம். இது ஆர்கானிக் மக்காச்சோளம், நம்மளோட தோட்டத்தில் விளைஞ்ச மக்காச்சோளம். அதை காய வச்சு அரைச்சதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல உளுந்தோட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சிடலாம். இது விஸ்க் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் கலக்கும்போது அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அளவு வந்து மாவை பொறுத்து தான். அதனால் அளவு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து இட்லி மாவு பார்த்து கரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணியோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்லா பீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம எப்படி வந்து கிரைண்டரில் அரைக்கிறோமோ அந்த மாதிரி மாவு ரெடி ஆகிடும். இந்த மாவு கலக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு உங்களுக்கு பதம் காமிக்கிறேன். இப்படி இருந்தால் மட்டும்தான் இட்லி, பணியாரம், ஊத்தப்பம் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஃபர்மெண்டேஷனும் சீக்கிரமாக நடக்கும். இதை மூடி கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் விட்டுட்டிங்கனாவே நல்லா பொங்கி வந்துடும். வெயில் காலம் அப்படிங்கும்போது சீக்கிரமாக வந்துடும். குளிர்காலம்னா கொஞ்சம் அது வந்து புளிக்கிறதுக்கு டைம் ஆகும், அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பபிள்ஸ் எல்லாம் இருக்கும். இதுதான் பர்ஃபெக்டாக ஃபர்மெண்டேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போது ரொம்ப பீட் பண்ண வேணாம். ஜென்டிலாக பீட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உங்களுக்கு உப்பு வேணும்னாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இட்லி முதல்ல ஊற்றிடலாம். ஸோ இதில் நான் அரிசி மாவு போடலை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அரிசி மாவு வந்து சாப்பிட வேணாம், வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு டோட்டலாகவே வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் முழுக்க இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் தான் நம்ம ஊற்றி வைக்க போகிறோம். இதுக்குமே எண்ணெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் துணி போட்டு கூட அது மேலே ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி மட்டும் இல்லை, தோக்லா பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து தாளிச்ச இட்லியும் நீங்கள் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கேரட், கேப்சிகம், முட்டைக்கோஸ் எல்லாமே போட்டு தாளிச்சும் பண்ணலாம். பன்னீர் போடலாம். நீங்கள் பாலக்கீரையை அரைச்சி ஊற்றலாம். பீட்ரூட் வந்து வேக வச்சு அரைச்சி அதையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நீங்கள் எந்த விதமான ரெசிபி வேணாலும் பண்ணிக்கலாம். இதே ஸ்டஃப்டு இட்லி அப்படின்னா நீங்கள் பொட்டேட்டோ மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா வச்சு மேலே கொஞ்சம் மாவு ஊற்றிட்டு அப்படியும் நீங்கள் பண்ணலாம். எல்லா விதமான ரெசிபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு 10லேருந்து 12 நிமிஷம், மேக்ஸிமம் 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்படி வந்து நீங்கள் டூத் பிக்கில் வந்து வச்சு பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுனாவே நமக்கு இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக டீமோல்ட் பண்ண வரும்.
நான் வீடியோக்காக நான் காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து இம்மீடியட்டாக சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இட்லி சாப்பிட்டுட்டு உங்களால சாப்பிட முடியல அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா, இட்லி உப்புமா ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்து இட்லி கூட பண்ணலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு, முட்டை பிடிக்குன்னா அதை ஊற்றிட்டு, கொஞ்சம் நீங்கள் சால்னா ஊற்றி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். சட்னி, சாம்பார், இட்லி பொடி எதோட வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். மக்காச்சோள மாவு அப்படிங்கிறது வந்து நார்மல் இட்லி விடவே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து வந்து நான் ஒயிட் உளுந்து தான் போட்டிருக்கேன். இதுக்கு நீங்கள் கருப்பு உளுந்து தேவைப்பட்டாலும் போட்டு பண்ணி பாருங்கள். அதே அளவு தான். இதுக்கப்புறமா நம்ம ஊத்தப்பம் ஊற்ற போகிறோம். ஊத்தப்பத்துக்கு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசையுமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக தான் வரும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு மூடி வச்சு நம்ம எடுத்துடணும். திருப்பி போட்டு நம்ம பண்ணலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், பன்னீர், கேரட் கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக வேணும்னா. இதில் நல்ல கிறிஸ்பியான தோசை வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரோஸ்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இது வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ண வேணாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணணும். ஏன் அப்படின்னா மக்காச்சோள மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்காக தான். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பணியாரத்தை நம்ம தாளித்து பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் தாளிக்காமல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன்னா அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நீங்கள் முந்திரி, அதுக்கப்புறம் பீனட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை. இப்போது பச்சை மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போட்டுட்டு ஜென்டலாக வதக்குங்க. ரொம்ப ஓவராக பீட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். இதுக்கப்புறமா கேரட்டும் நான் கொஞ்சம் மட்டும் பீன்ஸ் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மசாலாக்காக போட்டிருக்கேன். நீங்கள் மஞ்சள் தூள், மிளகாய் தூளெல்லாம் போடும்போது பணியாரத்தோட டேஸ்ட் இன்னும் அதிகமாகும். தேவைப்பட்டால் 1/4 கப் நீங்கள் தேங்காய் கூட போட்டுக்கலாம். துருவின தேங்காய் கூட போட்டுட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நம்ம ஊத்தாப்பம், இட்லி இதெல்லாம் நம்ம ஊற்றி முடிச்சிட்டோம். கடைசியில் கொஞ்சம் மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ளேவரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கேரட்டை துருவி கூட போட்டுக்கலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் கூட பண்ணலாம். பணியாரம் கல்லில் கூட. இதுலேயுமே நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணியாரத்துக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் நம்ம நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலை விட கடலெண்ணெயை விடவே தேங்காய் எண்ணெயோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் பணியாரத்துக்கு. அதுவுமே ஒரே ஒரு டீஸ்பூன் தான். ஸோ இதை ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப தண்ணி கலக்கலை. அதே மாவில் தான் நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நேச்சுரலாக ஃபர்மெண்ட் ஆனதுனால ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் பேக்கிங் சோடா வந்து போடும்போது கூட கொஞ்சம் அதனோட ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம புளிக்க வச்சு பண்ணும்போது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயம் நல்ல பஞ்சு போல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து தேங்காய் சட்னி வந்து இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட கார சட்னி, மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கடுகு, கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டா பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகும் இதுக்கு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா புளி போட்டுட்டீங்க அப்படின்னா சட்னிக்கு இந்த மக்காச்சோளத்தோட டேஸ்ட்டுக்கும் அந்த புளி அதோட டேஸ்ட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காய சட்னி, சின்ன வெங்காய சட்னி மேட்ச் ஆகும். இது வந்து குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். யூஸ்வலாக மக்காச்சோளம் அப்படிங்கிறது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்ன்ஃப்ளவர்னு சொல்லியிருக்கேன். கார்ன்ஃப்ளவருங்கிறது வந்து நார்மல் வந்து கார்ன்ஃப்ளவர் கிடையாது. இது வந்து கார்ன் தான் சொல்லுவோம். இன்னொரு கார்ன் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். தயவுசெய்து அதை யூஸ் பண்ணிடாதீங்க. அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதனோட டேஸ்ட்டே வராது. இதே வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு கிராமத்தில் இதே சோளம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மக்காச்சோளம் யூஸ் பண்ணியிருக்கேன். கொங்கு நாடு கிராமத்தில் மஞ்சள் கலர் சோளம் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடிய சீக்கிரமாக அந்த ரெசிபி வந்து நான் தோட்டத்திலேருந்தே எடுத்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அந்த சோளம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ், க்ளூட்டன் ஃப்ரீ, ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. யூஸ்வலாக இதில் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து கர்நாடகா இங்கெல்லாம் வந்து சப்பாத்திலேருந்து ரொட்டிலேருந்து எல்லாம் செய்வாங்க.
ஸோ இந்த மக்காச்சோளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம மார்னிங் ஸ்நாக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு, போன் ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்போர்ட்ஸில இருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. பர்கர், பீஸான்னு சாப்பிட்றதுக்கு இது மாரி குடுக்கலாம். சிம்பிளாக ஈஸியாக பன்னீர் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மைதா இல்லாமல் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். லஞ்சு டின்னராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். ஏன் அப்படின்னா இதில் வந்து நெய்யோ இல்லை ஆயிலோ வந்து ரொம்ப யூஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் பராத்தா வந்து பார்த்திங்கன்னா கோதுமையில் பண்ண பராத்தா. ஸோ முதல்ல ஃபில்லிங் ரெடி பண்ணணும். இதுக்கு வெங்காயம், கேப்சிகம், கேரட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், உப்பு, கரம் மசாலா தூள் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியே ஊற்றக்கூடாது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் மீடியம் டு ஹையில் வச்சு வதக்கலாம். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மசாலாலாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பன்னீரை போட்டுட்டும் 1 நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணால் போதும். பன்னீரை வந்து ஆல்ரெடி குக் ஆனதுனால ரொம்ப நேரம் நீங்கள் இதை வந்து குக் பண்ண வேணாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதில் வேணாலும் பண்ணலாம். சப்பாத்தியில் பண்ணலாம், தோசையில் பண்ணலாம். நான் வந்து பராத்தாவில் பண்ணியிருக்கேன். இது வந்து கோதுமை பராத்தா. இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நிறைய லேயர்ஸோடு இருக்கும். அதே சமயம் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும்தான் தேவைப்படும். 2 பக்கம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே மயோனைஸ் போடுறோம். ஸோ இதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா க்ரீன் சட்னி நீங்கள் போடலாம், நல்லாயிருக்கும். மயோனைஸ் பிடிக்காதவங்க ஹேங்கர்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸ் பன்னீரெல்லாம் வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா மேலே சீஸ் வச்சுட்டு 2 பக்கம் சைடும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரைக்கும் நம்ம குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். எல்லாமே ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா. ஸோ இதை வந்து நீங்கள் கிரில் கூட பண்ணலாம், கிரில்லர் இருந்துச்சு அப்படின்னா. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்கும் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். பன்னீர் கத்தி ரோல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சீஸ் வச்சு காட்டியிருக்கேன். சீஸ் வச்சுட்டு நம்ம 2 பக்கம் சைடும் குக் பண்ணும்போது நல்லா மெல்ட் ஆகிடும். இல்லை அப்படின்னா ஏர் ஃப்ரையரில் வந்து 1 நிமிஷம் வச்சுட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. இந்த ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். இன்கேஸ் பன்னீர் இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன், அதுக்கப்புறமா மட்டன் ரோல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சோயாலாம் இருக்குது, சோயா உருளைக்கிழங்கு வச்சு பண்ணலாம். சோயா வந்து நல்லா வேக வச்சு நல்லா வந்து மசாலா போட்டு வணக்கிட்டு வச்சிங்க அப்படின்னா வெஜிடபிளோட அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பாசிப்பயிரும் அதுக்கப்புறமா ராகி வச்சு நம்ம தோசையும் பணியாரம் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு போன் ஸ்ட்ரென்த்லேருந்து ஆரம்பித்து நம்ம ஸ்கின் க்ளோக்கும் இது வந்து பர்ஃபெக்டானதுன்னு சொல்லலாம். முட்டி வலியை குணப்படுத்தும் பாசிப்பயிறு. இதுக்கு 1 கப் பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். 1/2 கப் ராகி எடுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுருங்க. ராகி, பாசிப்பயிறு 2மே எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் அயன், கால்சியம், புரோட்டீன், ஃபைபர் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அடிக்கடி இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது கூட. ஸோ இதெல்லாமே வந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம திரும்ப வந்து வாஷ் பண்ணணும் ஒரு 2 தடவை. இன்கேஸ் உங்களுக்கு வந்து முளை கட்டணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா வடிகட்டிட்டு ஹாட் பாக்ஸில் போட்டால் ரெடி ஆகிடும் ஒரே நாளில். இதில் உப்பு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறமா ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஜீரகம், அதுக்கப்புறம் சோம்பு போடலாம், வெங்காயம், தேங்காய் எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ 2 விதமாக பண்ணலாம். ஒன்று புளிக்க வச்சு பண்ணலாம், இல்லை அப்படின்னா டைரெக்டாகவும் பண்ணலாம். டைரெக்டாக நீங்கள் அடை, பணியாரம், தோசை எல்லாமே ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 5 மணி நேரம் நான் புளிக்க வைக்கிறேன். ஸோ புளிக்க வச்சதுக்கப்புறம் ஊற்றும்போது அதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஈனோ, பேக்கிங் சோடா, ஈஸ்ட் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஸோ 5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தேவையான பணியாரம் ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணலாம்.
மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துல நமக்கு ரெடி ஆயிரும். சட்னிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, உப்பு, பொட்டுக்கடலை, புளி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா இஞ்சி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இத போட்டு நல்லா தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். நீங்க வெயிட் லாஸ் அப்படின்னு போம்போது, நீங்க தாளிக்கணும்னு அவசியமே இல்ல. இதே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நமக்கு தாளிக்கும்போது ரொம்ப நேரம் வச்சிருக்கலாம். இல்ல அப்படின்னா, ஒரு நாள்ல யூஸ் பண்ணிடுறது நல்லது. இப்ப 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வந்து ஒரு சைடு கிரிஸ்பி ஆயிடுச்சு. ஸோ திருப்பி போட்டு நம்ம திரும்ப வேக வைக்கணும். ஏன்னா ராகி நம்மளுக்கு வந்து வெந்து வரணும். அதுக்காக தான். தேவைப்பட்டா 1 டீஸ்பூன் எண்ணெய் நீங்க ஊத்திக்கலாம். இல்ல நெய், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் நீங்க ஊத்திக்கலாம். ஸோ நமக்கு பெர்ஃபெக்ட்டா பஞ்சு போல ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாவு 4 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ பணியாரம் ஊத்திட்டு உங்களுக்கு மாவு மீதி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம தோசை, அடை இல்ல அப்படின்னா ரோஸ்ட் மாதிரி கூட பண்ணலாம். நான் பணியாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிளைனா பண்ணியிருக்கேன். நீங்க வெங்காயம், கேரட், பீட்ரூட் எது வேணாலும் போட்டு பண்ணலாம். ஸோ இது மாதிரி நல்ல ஒரு கிரிஸ்பியான ரோஸ்ட் மாதிரி நம்ம ஊத்தி எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்குமே ஆயில் வந்து ஒரே 1 டீஸ்பூன்குள்ள தான் தேவைப்படும். இதையுமே மூடி வச்சு பண்ணீங்க அப்படின்னா, நல்லா வந்து வெந்துரும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தயிர் வச்சு கூட நீங்க சாப்பிடலாம். இன்கேஸ் உங்கள்ட்ட சட்னி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, தயிர் வச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு எஃகு வந்து பிடிக்கும்னா, மேல வந்து எஃக வந்து ஊத்தி, அது மேல வெங்காயம், மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு சாப்பிடலாம். பன்னீர் தேவைப்பட்டா, நீங்க பன்னீர் கூட மேல துருவி போட்டு சாப்பிடலாம். இன்னொரு விஷயம், உங்களுக்கு இதோட சேர்த்து நீங்க பாலக்கீரைய அரைச்சு ஊத்துனீங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கிரீன் கலரா இருக்கும். ஆனா பாலக்கீரையிலலாம் ஊத்துனீங்கன்னா, அந்த மாவு ஒரு நாள்லயே நம்ம வந்து யூஸ் பண்ணி முடிச்சிரணும். ஒரு 3, 4 நாளைக்கு அதாவது வரணும்னா, நம்ம இது மாரி தான் பண்ணணும். இது பேச்சுலர்ஸா இருக்கிறவங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹை புரோட்டீன் சொல்லலாம். யூசுவலா தமிழ்நாட்டிலயும் சரி, நமக்கு முட்டி வலி வருதுன்னு சொல்லுவோம். ஆனா, இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா, டெஃபினட்டா முட்டி வலியும் வராது. ஹேர் வந்து ஃபால் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னுக்கு வந்து அந்த க்ளோ வந்து ஈஸியாவே கிடைச்சிரும் நமக்கு. அதாவது சாப்பாட்டுலேருந்து எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் டேப்லெட் எல்லாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. சிம்பிளா, ஈஸியா பஞ்சு போல ஊத்தப்பம் பண்ண போறோம். இதுக்கு பேக்கிங் சோடா, ஈனோ, அதுக்கப்புறம் ஈஸ்ட் எதுவுமே தேவையே இல்ல. நேச்சுரலா ஃபெர்மெண்ட் ஆகி பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊத்தப்பம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வாரம் வரைக்குமே இந்த மாவு வச்சிருந்தீங்கன்னா, கெட்டு போகாம இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க குடுக்கலாம். மசாலா ஊத்தப்பமா கூட செஞ்சு குடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பன் தோசை பண்ணலாம். நார்மல் தோசையிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வரும். இதுக்கு கொத்தமல்லி சட்னியும் பண்ண போறோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 20 நிமிஷத்துக்குள்ள பண்ணிறலாம். இதுக்கு முதல்ல 2 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டு ஒரு 3 தடவ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். இதுக்கப்புறம் வந்து ஒரு 3/4 கப் அவல் எடுத்துட்டு, நல்லா வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டு 10 நிமிஷம் மட்டும் இத ஊற வச்சா போதும். அவல் இல்ல அப்படின்னா, நீங்க வேக வச்ச அரிசி கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஜவ்வரிசியும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறமா பெர்ஃபெக்ட்டா வந்து நமக்கு எல்லாம் ஊறி வந்துருச்சு. இதுக்கு உளுந்து வந்து தேவையில்ல. தேவைப்பட்டா நீங்க வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து கூட போட்டுக்கலாம். தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சுட்டோம். அதே மாதிரி அவலும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஊறிடுச்சு. இதுல தண்ணி இருந்துன்னா, அந்த தண்ணிய கூட நீங்க வடிச்சிடலாம். இப்போ தேங்காய் வந்து ஒரு 3/4 கப் எடுத்துக்கணும். எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா துருவி எடுத்துக்கணும். தேங்காய் போடுறதுனால ஈஸியா ஃபெர்மென்டேஷன் ஆகும் உங்களுக்கு. சீக்கிரமா புளிக்க ஆரம்பிக்கும். இப்போ அரிசி, அதுக்கப்புறமா அவல், தேங்காய். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு ஒரு நல்ல ஃபைனான மாவு மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். மாவு வந்து திப்பி திப்பியா இருக்கக்கூடாது. நீங்க கிரைண்டர்ல போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சு எடுத்துக்கலாம். இதுலயே ராகி மாவு போட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ராகி மாவு, முழு ராகி, கம்பு, திணை, பனிவரகு எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபிக்கு. பச்சரிசிக்கு பதிலா நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ பவுல்ல ஊத்திட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுறலாம். ஒரு 8 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சிடலாம். நல்லா வந்து பொங்கி வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதுல நம்ம ஊத்தப்பமா ஊத்தலாம். தோசை நல்லா வரும் உங்களுக்கு. பன் தோசை ரொம்ப சூப்பரா வரும்.
இப்போ நல்லா ஏன் தோசை தவால எப்பவும் போல் நம்ம ஊத்தப்பமாக ஊற்றி எடுத்து இதில் பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரும். இட்லியும் ஊற்றி பாருங்கள். ஓவராக வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். ஊத்தப்பம் அப்படிங்கிறது திக்காக தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஹையாக வைக்கும்போது அந்த பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு பேக்கிங் சோடா ஈனும் இல்லை அப்படின்னா ஈஸ்ட் போட்டால் தான் வரும். ஸோ பர்ஃபெக்டாக நீங்கள் புளிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் வந்து பேக்கிங் சோடா இல்லாமலேயே பர்ஃபெக்டாக நமக்கு அந்த ஊத்தப்பம் வந்துடும். நம்ம தேங்காய் போட்டிருக்கிறதுனால இது தேங்காய் தோசை மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, சாம்பார், கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அதுவே இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்காக நான் 2வது தடவையும் ஊற்றி காட்டியிருக்கேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேரட் அதுக்கப்புறம் வெங்காயம் கூட மேலே சின்ன சின்னதாக துருவி போட்டுக்கலாம். பீட்ரூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பன்னீர் வந்து மசாலாவை மேரினேட் பண்ணி அதையும் மேலே வந்து டாப்பிங்காக வைக்கலாம். உருளைக்கிழங்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பெரிய தோசை இல்லை ஊத்தப்பம் பர்ஃபெக்டாக வரும். சரி பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பஞ்சு போல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை செஞ்சு சாப்பிட்லாம். ஊத்தப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி திருப்பி போடாமல் காமிச்சிருந்தேன். இது நீங்கள் திருப்பி போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தக்காளி சட்னி, தக்காளி தொக்கு, கத்திரிக்காய் தொக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கொத்தமல்லி சட்னி காட்டுறேன். அதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் அரைக்கலாம். நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா ஒரு 2 டேஸ் கெட்டு போகாது. இப்போது வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறமா இஞ்சி, உப்பு தேவையான அளவு, புளி போட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியமே இல்லை. 1 நிமிஷம் தான் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ 1 கப்பு அதாவது ஒரு கையளவு கொத்தமல்லி. இது வந்து நாட்டு கொத்தமல்லி. இதை வந்து தண்ணியே ஊற்றாம தான் நீங்கள் வதக்கணும். தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சொத சொதன்னு ஆகிடும். இல்லை புதினா, கருவேப்பிலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுலேயே தக்காளி கூட நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காய் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் துருவியும் ஆட் பண்ணலாம். பொட்டுக்கடலை இதெல்லாமே வந்து இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பட் நான் சிம்பிளாக தான் வந்து சட்னி செஞ்சுருக்கேன். இதில் வந்து பொட்டுக்கடலை, தேங்காய் எதுவுமே போடாமல் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் தண்ணி சட்னி மாதிரியும் பண்ணலாம். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா இட்லிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது தாளிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து எல்லாமே வதக்கிட்டோம். அதனால் கெட்டு போகாது. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம், வரமிளகாய் இல்லை பச்சை மிளகாய் எது வேணாலும் தாளித்து போட்டுடலாம். தாளித்து போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நான் என்ன காட்ட போகிறேன்னா மினி ஊத்தப்பம். மினி ஊத்தப்பத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் தோசை உங்களுக்கு சிம்பிளாக எப்படி ஊற்றுறதுன்னு காட்டுறேன். இதே மாவு பயன்படுத்தி. ஸோ மூடி வச்சா ஒரே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் பன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த பன் தோசைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாளிக்கிற கரண்டிலேயே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷம் 2 பக்கம் சைடு குக் பண்ணி எடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து தாளித்து நம்ம பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இதே மெத்தடில் பணியாரம் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு வந்து 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது அப்படிங்கிறதுனால இதில் எல்லா ரெசிபீஸுமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த பன் தோசையுமே கம்புலேருந்து ஆரம்பித்து சோளம், வரகு, பனிவரகு, குலசாமை, திணை, அதுக்கப்புறமா ராகி, கம்பு இது மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு பண்ணலாம். ஹெல்தியானது. சிம்பிளாக ஈஸியாக கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் 1 பார்ட் அவரைப்பருப்பு சாதம் பண்ண போகிறோம். இதோட தேங்காய் சட்னி, தேங்காய் எண்ணெய், நெய் ஊற்றி சாப்பிட்லாம். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிருக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதிரி உதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3/4 கப் அவரைப்பருப்பு எடுத்துக்கலாம். இது வந்து ப்ரோட்டீன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். இதை வந்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ அரிசி அப்படிங்கிறது நம்ம 1/4 கப் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். தனித்தனியாக ஊற வச்சுருங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு
கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறமா ஜீரகம், அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பெருங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். தேவைப்பட்டா நீங்க வரமிளகாயும் போட்டுக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா 4 பச்சை மிளகாய் கூட நீங்க போட்டு பண்ணலாம். இந்த சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகணும். இப்போ நம்ம அவரைப்பருப்பு போடுவோம். ஊற வச்ச அவரைப்பருப்பு அப்படிங்கும்போது உங்களுக்கு சீக்கிரமா வெந்துரும். உங்களுக்கு ஊற வைக்கல அப்படின்னா, அது கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும் அவ்வளோதான். நம்ம அவரைப்பருப்புங்கிறது கொஞ்சம் துவரம் பருப்போட கொஞ்சம் பெருசா இருக்கும். இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள். குழம்பு மிளகாய் தூள் அப்படிங்கிறது கொங்கு நாடு கிராமத்துல மெயினா எல்லாருமே செய்வாங்க. விளக்கெண்ணெயில நிறைய பொருட்கள வறுத்து அரைச்சு பண்றதுதான் இது. இப்போ இந்த அவரைப்பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தணும் முதல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வேகணும். ஸோ இது கொஞ்சம் வெந்தா மட்டும் தான் அரிசியோட சேர்த்து வேகும்போது அந்த சாஃப்ட்டா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 5 கப் தண்ணி ஊத்தணும் நம்ம. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து கொதிச்சு வரும்போது நம்ம அரிசிய போட்டுறலாம். சொல்லப்போனா 1 கப்புக்கு 2 1/2 கப் தண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுல தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இத மூடி வச்சிடலாம். மூடி 4 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா உதிரி உதிரியா ரெடி ஆயிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது மார்னிங் செஞ்சீங்க அப்படின்னா, நைட்டு வரைக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். யூசுவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தயிரோட எல்லாரும் எடுத்துக்குவாங்க. ஸோ குழந்தைகளுக்கு கண்டிப்பா இத வந்து குடுத்து பாருங்க. ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, மசாலா இல்லாம பண்றது. கொங்கு நாடு கிராமத்தோட எல்லா வீட்லயுமே இது வந்து பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. சொல்லப்போனா இது வந்து ஹை புரோட்டீன் ஆனதுன்னு சொல்லலாம். பீஸா, பர்கர், சாக்லேட் சாப்பிட்றதுக்கு இது மாரி குடுக்கலாம் குழந்தைகளுக்கு. சிம்பிளா, ஈஸியா பூர்ணம் பொரியில எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத வந்து நம்ம ஃப்ரை பண்ண மாட்டோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. நீங்க வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட கண்டிப்பா சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸ் குடுக்கணும்னா, கண்டிப்பா இத குடுக்கலாம். இதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துட்டு, நல்லா வாஷ் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட நீங்க 3 தடவையாவது வாஷ் பண்ணணும். இத வந்து ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ வாஷ் பண்ணிட்டு நம்ம 2 மணி நேரம் இத ஊற வச்சாகணும். நீங்க ஃபில்லிங் மட்டும் தான் ரெடி பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட்டா மேல் மாவு வந்து எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். ஸோ இது 2 மணி நேரம் ஊறட்டும். கடல பருப்புக்கு பதிலா நீங்க பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம ப்ரெஷர் குக்கர்ல போட்டுட்டு, இதுக்கு வந்து 2 கப் தண்ணி ஊத்துவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கரெக்ட்டா இருக்கும் வேகறதுக்கு. இத மூடி 4 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பஞ்சு போல வெந்துடும். இதுல அதிகமான தண்ணி இருந்ததுன்னா கூட நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ யூசுவலா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிடுற தமிழ்நாட்டுல சாப்பிடுற சுழிய மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்ப தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சிடணும். தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எக்ஸ்ட்ரா வந்து மாவு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது தண்ணி வந்து வடிச்சதுக்கு அப்புறமா மிக்ஸியில போட்டு நீங்க அரைக்கலாம். இல்ல அப்படின்னா மசிச்சு விட்டாவே உங்களுக்கு ஓகே மாதிரி இருக்கும். இப்ப குக்கர்ல போட்டுட்டு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடணும். நெய் போட்டுட்டு அத வதக்கும்போதே நல்லா வந்து மசிச்ச மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. மத்துல கூட நீங்க மசிக்கலாம். இதுல நாட்டு சர்க்கரை போடணும். 1 கப் நாட்டு சர்க்கரை போட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இத வந்து நீங்க தனியா கூட சாப்பிடலாம். நம்ம பாசிப்பருப்பு ஹல்வா சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் கடலை பருப்பு ஹல்வா மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல. இதே வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டே பண்ணுங்க. அப்ப நல்லா இறுக்கமாயிடும். இதுல ஃப்ளேவருக்காக ஏலக்காய் கண்டிப்பா போடணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்லிங்க வச்சு நீங்க போலியும் பண்ணலாம். ரொம்ப நல்லாருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் 5லேருந்து 8 நிமிஷத்துல இது ரொம்ப அப்படியே வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துடுச்சு. இத ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கெட்டியாயிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்.
இது வந்து 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு ஆயில்ல ஃப்ரை பண்ணலாம். இல்ல அப்டின்னா, ரொம்ப ஹெல்தியா வேணுங்கிறத ஆயில் இல்லாமயும் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 1/2 மணி நேரத்துல அந்த கடல பருப்பு வந்து நல்லா பூர்ணம் கெட்டியாயிடுச்சு. இதுல தேவையான ஷேப்ல வந்து நம்ம உருண்டைகள வந்து புடிச்சுக்கலாம். ஸோ தண்ணி ரொம்ப விட்டுட்டீங்க அப்டின்னா, இது மாதிரி வராது. ஸோ அத நீங்க பார்த்துக்கணும். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ட்ரிக். நம்ம வீட்ல இட்லி மாவு இருக்கும். அத எடுத்துக்கலாம். இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, இல்ல வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. பேக்கிங் சோடா வந்து இதுல தேவை கிடையாது. இதுல டிப் பண்ணி தான் நம்ம போட போறோம். நான் சொன்ன மாதிரி, இதுல டிப் பண்ணி நீங்க ஃப்ரையும் பண்ணலாம். ஆனா, நான் பணியாரம் கல்ல போட்டு எடுக்க போறேன். நீங்க ஏர் ஃப்ரையர்ல கூட வைக்கலாம். இன்கேஸ் இந்த இட்லி மாவு இல்லன்னா, இன்னொரு சிம்பிளான மெத்தட் சொல்றேன். அரிசி மாவு, உளுந்து மாவு எடுத்துக்கங்க. அதே மாரி நல்லா திக்கா கரைச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, அரிசி மாவும், மைதா மாவும் கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து பணியாரம் கல்ல லைட்டா ஆயில் ஊத்திட்டு, இத போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போறோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் அதிகமான ஆயில் வேணும் அப்படின்னா, இதிலேயே நீங்க பாதிக்கு குழிக்கு ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இத போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 1 டீஸ்பூன் இல்ல 2 டீஸ்பூன் ஆயில் தான் தேவைப்படும். முறுமுறுன்னு இருக்கும். உள்ள ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய், வெல்லம், ஏலக்காய் வச்சு நம்ம பண்ணலாம். அது வந்து 2வது மெத்தட்ன்னு சொல்லலாம். யூசுவலா தமிழ்நாட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாசிப்பருப்பு வச்சு பண்ணுவோம். குங்குநாடு கிராமத்துல. ஸோ இதே மெத்தட்ல தான் பண்ணுவோம். இத நல்லா திருப்பி போட்டு, தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் நெய்யோ, ஆயிலோ ஊத்திட்டு, எல்லா பக்க சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனா வரணும். ஸோ அப்படி வரும்போது நீங்க எடுத்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2, 3 நாளைக்கு கெட்டு போகாது. ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா நீங்க மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். யூசுவலா பூர்ணம் பொரியலுக்கு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணும்போது, திக்கான மாவா ரெடி பண்ணிட்டு ஃபில்லிங்க போட்டு தான் எடுக்கணும். நீங்க ட்ரெடிஷனலா பண்ணும்போது, தின்னான மாவா கரைச்சிடாதீங்க, பிரிஞ்சிடும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாம, சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.